100 வருஷங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின வாக்குத்தத்தம் என்ன? ஏசாயா 43:2 படிக்கிறோம். நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பெயரில் பற்றாது. இப்படி எழுதினது இந்த அம்மாமார்கள் இந்த தானியலுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லிக் கொடுத்துருப்பாங்களே, சொல்லிக் கொடுத்துக்க மாட்டாங்க. ஏசாயா சொன்னதுனால தான் கரெக்டாக என்ன பண்ணாங்க, அம்மாமார்கள்லாம் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணாங்க. பிள்ளைகளை அழகாக பயிற்றுவித்தார்கள், வசனத்தை நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. கரெக்டாக அந்த 3 வரைக்கும் ஞாபகம் வந்துருச்சு. நம்ம அக்கினி ஜுவாலையில் தூக்கி போட போகிறாங்க. பரவாயில்ல, ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், நம்ம அக்கினி ஜுவாலையிலே காப்பாற்றுவார். அது மட்டும் இல்லை, சங்கீதம் 104 அவங்க கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. 4ஆம் வசனம் பாருங்க, நம்முடைய ஊழியக்காரரை ஆண்டவர் எப்படி மாற்றுவாராம்? அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். அக்கினி பாதிக்குமா? பாதிக்காது. இவர்களுக்குள்ள அந்த அக்கினிமயமான வைராக்கியம், அக்கினிமயமான பிரமாணம் பைபிள் இருக்குல்ல, உபாகம் 33:2 அக்கினிமயமான பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த பிரமாணத்துக்கு அவங்க நின்னாங்க. சிலை வணக்கம் பண்ண மாட்டோம். அக்கினிமயமான பிரமாணம், ஆண்டுடைய ஓய்வு நாள் 4வது கட்டளை நிற்கிறோமா? அதற்கான அந்த அக்கினிமயமான அந்த பிரமாணத்திற்கான வைராக்கியம் நமக்கு இருக்கிறதா? இங்கே அக்கினி இருந்துச்சுன்னா அந்த அக்கினி ஒன்றுமே செய்யாது. ஆகவே இந்த 3 பேரும் அக்கினி ஜுவாலைகளாக உள்ளே நின்றார்கள்.